அறிவோம், வணக்கம், வாழ்த்துக்கள். ஓம் பகவதே சிவானந்தாய நம, ஓம் சிதானந்தாய நம. எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நம்முள் இருக்கும் சிவனை துதித்து தியானித்து உங்களோட உரையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நிறையா டிவோட்டிஸ், நிறையா டிவைன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாம் என்ன ஒன்றுமே பேசலையான்னு கேட்டாங்க. Silence is the best way of divine life. Silence is the first step of meditation. இந்த அமைதி, இந்த இயற்கை சூழல், இந்த பறவைகளின் சத்தம், இது எல்லாமே, இந்த காற்று, இதெல்லாமே நமக்குள் ஏற்படும் இறை உணர்வை தூண்டுதல், நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை தூண்டுதல். இந்த இயற்கை சூழல் நமக்கு மன அமைதியையும் இயற்கையின் தன்மையையும் எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும். அதாவது எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த பறவைகள் எல்லாம் காலையில் 3 மணிக்கே எந்திரிச்சிட்றாங்க. ஒவ்வொரு அவங்களுடைய சத்தத்துக்கு ஏற்ப குரல்கள் எழுப்பி 3 மணிக்கு நம்மளே எழுப்பி விட்டுறாங்க. இப்போ கூட பேசிகிட்டு இருக்கோம், குயில் கூவிட்டுருக்கார். இவங்களுடைய அந்த மகிழ்ச்சி தன்மை, இந்த இயற்கையை அவங்க ரசிக்கும் தன்மை, இந்த தெய்வீகத்தோடு ஒடுங்கியது, இயற்கையோடு கலந்தது. இந்த இயற்கையோடு கலந்த வாழ்க்கையை நாம் இறை உணர்வோடு ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது அந்த செயலே நமக்கு யோகமாக மாறும், அந்த செயலே நமக்கு தியானமாக மாறும். ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலையோ ஒரு செயல்பாட்டிலே இருக்கும் பொழுது முழு கவனம் அதில் செலுத்தினால் அது தியானம். அந்த தியானம் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த தியானத்தின் பலன், அதன் செயல்பாடுகள் தியானமாக மாறும் பொழுது அது உங்களுக்கு விபரீதமான அபரீதமான மகிழ்ச்சியும் தரும், மன நிறைவை தரும். அந்த நாள் முழுவதும் உங்களை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கும். ஆகவே தியானம் என்பது தனியாக பார்க்காமல் ஒவ்வொரு அசைவிலுமே தியானம், ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தியானம். ஒரு நடைப்பயிற்சியில் முழு கவனம் காலில் செலுத்த வேண்டும். உணவு அருந்தும் பொழுது முழு கவனமும் இந்த உடம்பில் இருக்கும் ஆன்மா, ஆன்மாவின் உருவத்தில் இருக்கும் சிவன், அவனுக்கு கொடுக்கும் பிரசாதம், அந்த பிரசாதத்தால் இந்த உடல் இயங்குகிறது என்ற மனப்பக்குவத்தோடு உணர்ந்து அந்த உண்டு, அது ஒரு தியானம். அது பிரசாதமாக உள்ளே சென்று எல்லா அவயங்களுக்கும் அந்த உணவில் உள்ள வீரியத்தை பகிர்ந்து, சத்துக்களை பகிர்ந்து தனித்தனியாக கொடுக்கும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு தெய்வீக வாழ்க்கையாக அமையும். உயர்ந்த பண்பையும் உயர்ந்த சிந்தனையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு புது விடியலாக, ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு புது உத்வேகமாக, ஒவ்வொரு விடியலும் நீங்கள் பிறந்ததாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இறை உணர்வோடு கழிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அறியோம் தட்சத். அனைவருக்கும் நம்முள் இருக்கும் சிவம் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து இந்த உலகத்தை அமைதிபூர்வமாக, தெய்வீகபூர்வமாக, தெய்வீக தன்மையாக மாற்ற வணங்குவோம். அறிவோம் தட்சத்.